வணக்கம் நண்பர்களே. உடலுக்கு ஆரோக்கியத்தையும் வலிமையும் தரக்கூடிய கருப்பு உளுந்தில் பண்ண உளுந்தங்களி எப்படி பண்ணுறதுன்னு இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 300 கிராம் அளவு உடைத்த கருப்பு உளுந்தை எடுத்துக்கிறோம். 200 கிராம் அளவு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துக்கிறோம். ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்துக்கிறோம். அரை தேக்கரண்டி அளவு ஓமம் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் அடுப்பில் வச்சு வாசம் வர அளவுக்கு மிதமான சூட்டில் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சு நல்ல மாவாக அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த மாவில் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி தயார் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததாக ஒரு 1/2 கிலோ கருப்பட்டி எடுத்துகிட்டு ஒரு 300 மில்லி தண்ணி ஊற்றி நல்லா பாகு காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம். உளுந்தங்களி பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் நம்ம இதை தயார் பண்ணி வச்சாச்சு. இப்போது அடுப்பில் சட்டியை வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் 200 மில்லி அளவுள்ள சுத்தமான நல்லெண்ணெயை சேர்த்து சூடானதுக்கப்புறம் ஏற்கனவே அரைச்சி தயாராக வச்சுருக்கிற உளுந்து களி மாவை இதில் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கிண்டுறோம். எண்ணெய் எல்லாத்தையும் மாவு குடித்து வர்ற அளவுக்கு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் லேசாக சட்டியில் ஒட்டும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டணும். நம்ம சாப்பிட்ற உணவில் இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படுறதுனால பெரும்பாலான குழந்தைகளுக்கு அனிமியா எனப்படும் இரத்த சோகை நோய் வருது. கருப்பு உளுந்தில் இரும்புச்சத்து அதிகம் இருக்கிறதுனால கருப்பு உளுந்தை கொண்டு சேர்ப்புற உணவுகளில் குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுக்கறதுனால இரத்த சோகை நோய் வராமல் தடுக்க முடியும். விரைவில் இருந்தாலும் அந்த நோய் சீக்கிரம் குணமடைஞ்சிடும். கருப்பு உளுந்தில் கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்புச்சத்து அதிகம் இருக்குது. கருப்பு உளுந்து கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அடிக்கடி சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடலில் எலும்பு மூட்டுகளின் வலிமை அதிகரிக்கும். கருப்பு உளுந்தில் நார்ச்சத்துக்கள் அதிகம் இருக்கிறதுனால உடலோட சர்க்கரையோட அளவையும் மிதமான அளவில் வைக்கிறதுக்கு உதவுகிறது. கிட்டத்தட்ட 10 நிமிஷங்களுக்கு மேலே இடைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கும். மாவு எண்ணெய் எல்லாத்தையும் குடித்து ஓரளவு நல்லா இறுக்கமாயிருச்சு. இப்போது நம்ம தயாராக வச்சுருக்கிற கருப்பட்டி பாகை எடுத்து கலந்து கிண்ட போகிறோம். தயாராக வச்சுருக்க கருப்பட்டி பாகை சேர்க்குறோம். கருப்பட்டி பாகை கண்டிப்பாக வடிகட்டி மட்டும்தான் சேர்க்கணும். ஏன்னா கருப்பட்டியில் மண், சில தூசிகள் அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எப்போதுமே கருப்பட்டியை வடிகட்டி மட்டும்தான் சேர்க்கணும். கருப்பட்டி பாகனை சேர்த்ததுக்கப்புறம் இப்போ உளுந்தோட நிறம் முழுமையாக கருமையாக மாறி அதோட கலக்குது. இப்போவும் கட்டி இல்லாமல் முழுமையாக கரையிற அளவுக்கு நல்லா கிண்டணும். உளுந்தங்களியில் மிகப்பெரிய வேலையே தொடக்கத்துலேருந்து இறுதி வரை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கிறது தான் ஒரு கடினமான வேலை. அதுதான் உணவுக்கான ஒரு நல்ல சுவையும் ஒரு ஆரோக்கியமான உணவும் நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த பக்குவத்தில் தான் இருக்குது. அதனால் பாகு சேர்த்ததுக்கப்புறம் தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கும். நல்லா மிதமான சூட்டில் வெள்ளை பாகு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 15 நிமிடங்கள்லேருந்து 20 நிமிடம் மிதமான சூட்டில் வச்சு மெதுவாக கிண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு ஒரு அற்புதமான ஒரு உளுந்தங்களி கிடைக்கிது. இந்த களி எதுக்காக அப்படின்னா மிகவும் முக்கியமாக மூட்டு வலி, இடுப்பு வலி, எலும்புகள் வலிமைப்படுத்த ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆரோக்கியமான உணவு. கிட்டத்தட்ட நம்ம ஊற்றின பாகுமே இவ்வளோ நேரம் கிண்டினதில் நல்லா குடித்து களி ஒரு இறுகின பதத்துக்கு வந்துருச்சு. எண்ணெயில் போட்டு ஒரு கிண்டும் போதே ஓரளவு மாவு அரை பதத்துக்கு வந்திருக்கும். இந்த பாகு ஊற்றி கிண்டினதுக்கப்புறம் நல்லா வெந்து அற்புதமான ஒரு களி கிடச்சிருச்சு. இந்த களியோட வாசமே ஒரு நல்ல மணமாக இருக்கும். மனம், சுவை, நலம் இப்படி எல்லாம் அடங்கிய ஒரு அற்புதமான உளுந்தங்களி நமக்கு தயாராகிருச்சு. இதை இளம் சூட்டோடு சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இதை நம்ம வீட்டோட விஐபி ஒருத்தர்கிட்ட சாப்பிட கொடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் வாங்க. எப்படி இருக்கு? உளுந்தங்களியை சாப்பிட்டவர் கேக் மாதிரி இருக்குன்னு சொல்லி மகிழ்ச்சியாக சொல்லியிருக்காரு. நீங்களும் இது மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நன்றி நண்பர்களே.